ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ நான் வந்து பவர் பட்டன் அமுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பர் வால்பேப்பர் வந்து எனபிள் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய டிவைஸில். இப்போ வந்து என்னோடய பாஸ்வேர்டை போட்டு நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பர் வால்பேப்பரை வந்து நம்மளுடைய Redmi Note 7 Proவில் வந்து எப்படி ஆக்டிவேட் செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் சதீஷ். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12 வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து Redmi Note 7 Proக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துட்டாங்க. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர்கிட்ட வந்து பார்த்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீடியோஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து 2-3 நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்கள் வந்து சூப்பர் வால்பேப்பரை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நண்பா, நான் வந்து சூப்பர் வால்பேப்பரை வந்து மிஸ் பண்ணவே இல்லை. ஸோ சூப்பர் வால்பேப்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து என்னோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. நானும் தீம்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தேன். சூப்பர் வால்பேப்பர் அப்படின்ற ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் வந்து காட்டவே இல்லை. ஸோ என்னோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் வால்பேப்பர் மோடை வந்து எனபிள் பண்ணலை. இந்த காரணத்தினால தான் அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வால்பேப்பரை பற்றி நான் டாப்பிக்கே வந்து நான் எடுக்கலை. இந்த சூப்பர் வால்பேப்பர் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 8, 8 Pro, Note 9 Pro இந்த மாதிரி மொபைலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய Redmi Note 7 Proக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து அவைலபிள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கொடுக்கலையோ என்னமோன்னு எனக்கு தெரியல. இந்த சூப்பர் வால்பேப்பரை நம்மளே வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ வந்து தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து Redmi Note 7 Pro வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து MIUI 12 வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்னோட பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா, இந்த சூப்பர் வால்பேப்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய Redmi Note 7 Pro மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் MIUI 12 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சூப்பர் வால்பேப்பர் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களாலேயே உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் வால்பேப்பரை வந்து எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ சூப்பர் வால்பேப்பர் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போவீங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஒன்று சூப்பர் வால்பேப்பர் டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லான்ச்சர்னு சொல்லி இன்னொரு லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெண்டையுமே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் வால்பேப்பர் அப்படின்ற டவுன்லோட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டால் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த சென்டரில் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் வால்பேப்பர் அப்படின்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதே செக்ஷன்லேயே இன்ஸ்டாலான்னு கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் போய் அங்கேயும் இங்கேயும் நீங்கள் தேடாதீங்க. இந்த சூப்பர் வால்பேப்பர் அப்படின்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு வந்து எங்கேயுமே வந்து தெரியாது. இது சிஸ்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இடத்துல உள்ளே போய் உட்காந்துருக்கும். நம்மளால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லான்ச்சர் அப்படின்ற ஆப்பை வந்து நம்ம ரெண்டாவது வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லான்ச்சர் அப்படின்னு இன்னொரு ஆப் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போவீங்க. ப்ளே ஸ்டோர் மூலமாக அந்த ஆப்பை வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சூப்பர் வால்பேப்பரை வந்து உங்களால் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வால்பேப்பர் தான். இந்த சாதாரண வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MIUI 12 வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நான் இதை வந்து அன்லாக் பண்ணுறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் ப்ளூ கலர் ஷேடோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த தீம் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து போனீங்கன்னா மை பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதில் வால்பேப்பர்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள் மை லைவ் வால்பேப்பர்ஸ் அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் எஃபெக்ட், இந்த 2 தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 2க்குமே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வால்பேப்பர்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது Redmi Note 8 Pro, Note 9 Pro மேக்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு நடுவில் சூப்பர் வால்பேப்பர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கொடுக்கல. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MIUI 12 வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோஸை வந்து போட்டிருந்தோம். ஸோ நான் MIUI 12 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது வந்து கொடுக்கவே இல்லை அவங்க அந்த ஆப்ஷனே வந்து.
பட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணையில பாருங்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து பாருங்கள் இந்த வால்பேப்பர்லாம் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த சூப்பர் வால்பேப்பரில் வந்து எப்படியெல்லாம் இமேஜஸ் வருமோ அந்த இமேஜஸை மட்டும்தான் எனக்கு வந்து வால்பேப்பரை வந்து கொடுத்துருக்காங்களே தவிர லைவ் வால்பேப்பராக அந்த சூப்பர் வால்பேப்பர் வந்து எனக்கு எனபிள் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அன்லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எந்த விதமான சேஞ்சஸும் வந்து இருக்காது. பட் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பர் வால்பேப்பர் வந்து எனபிள் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கவனமாக பாருங்கள். ஓகே, நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சூப்பர் வால்பேப்பர் அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் எங்கே தேடினாலுமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லான்ச்சர் அப்படின்ற டவுன்லோட் பண்ண இந்த ஆப்பை மட்டும் தான் உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டால் பண்ண இந்த ஆக்டிவிட்டி லான்ச்சர் அப்படின்ற ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு W அப்படின்ற வார்த்தையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் வால்பேப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதோட ஐக்கானை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வால்பேப்பரை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேரில் வந்து இருக்கும். பட் நீங்கள் ஐக்கானை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஐக்கானில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர். இதைத்தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பாருங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வால்பேப்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு டவுன்லோடிங் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே டிஃபால்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. கீழே இந்த ஹோம் இந்த பிளானட் அப்படின்ற 2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2யுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு அம்புக்குறி வந்து கொடுத்துருப்பாங்க 2லேயுமே. அந்த 2யுமே நீங்கள் அந்த அம்புக்குறியை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த 2யுமே வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அந்த உங்களுக்கு எந்த வால்பேப்பர்ஸ் வேணுமோ அதை ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெமோ ஆப்ஷன் வந்து எடுத்து காட்டுவாங்க. உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் வந்து இந்த வால்பேப்பர் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அன்லாக் பண்ணல ஸோ உங்களுடைய வால்பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டுறாங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னோட டிவைஸை வந்து நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணுறேன். திரும்பி இப்போ ஆன் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து இப்போ கேட்குது. நான் வந்து பாஸ்வேர்டு வந்து இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சூப்பர் வால்பேப்பர் வந்து இப்போ நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வேறு வால்பேப்பர் வேணும்னாலும் அதையும் வந்து உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இப்போ அப்படின்றத இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் லொக்கேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து எந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்ளை அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வால்பேப்பர் வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னோட டிவைஸை வந்து நான் லாக் பண்ணுறேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து அன்லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து நம்மளோட டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சூப்பர் வால்பேப்பர் அப்படின்றத வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிட்டோம். உங்களோட மொபைல்லையும் இதே மெத்தடில் வந்து உங்களாலையும் வந்து இந்த சூப்பர் வால்பேப்பரை வந்து ஆக்டிவேட் செய்ய முடியும். ஓகேங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களோட மொபைலையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த சூப்பர் வால்பேப்பரை வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து இந்த சூப்பர் வால்பேப்பர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம்.